Hi friends, this is Deepa and நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ட்ரீயில் செகண்ட் டைப் தட் இஸ் ஏவியல் ட்ரீ அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட சம் இன்புட் வேல்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து நமக்கு தெரியும் பைனரி சர்ச் ட்ரீனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு 1 0 ஆர் 2 சைல்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அண்ட் வந்து இதை வச்சு வந்து நான் வந்து இந்த இன்புட் வேல்யூஸை வச்சு நான் ஒரு ட்ரீ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நோட் ரூட்னு எடுத்திருக்கேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து 20 வந்து 10 விட லெஸராக கிரேட்டரானு பார்த்துட்டு ரைட் சைடில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் சேம் வந்து இதே மாதிரி வந்து ஃபுல் நோடையும் வந்து நான் வந்து இந்த ட்ரீயில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நான் இந்த ட்ரீயில் வந்து 90 அப்படின்ற ஒரு வேல்யூவை வந்து சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம் சர்ச் பண்ணணும்னா, அதே மாதிரி வந்து 10 வந்து 90 விட கிரேட்டராக லெஸரான்னு பார்க்கணும். ஸோ ஆப்வியஸ்லி இந்த லெஃப்ட் சைட் வந்து தெர் இஸ் நோ நோட், ஸோ லீவ் இட். அண்ட் ரைட் சைட் வந்தீங்க அப்படின்னா பிகாஸ் வந்து 10 வந்து 90 விட வந்து பெருசு, 90 வந்து 10 விட பெருசு. ஸோ வந்து ரைட் சைட் வரும் ட்ராவல்ஸ் பண்ணி. அண்ட் வந்து ஃபுல்லாக அதே மாதிரியே ட்ராவல்ஸ் பண்ணி நான் இங்கே வந்து 90 வந்து ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து O of n டைம் வந்து எனக்கு வந்து எடுக்குது. அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து இந்த ஒரு எலமெண்ட்டோடையும் வந்து எனக்கு கம்பேர் பண்ணி O of n டைம் வந்து எடுக்குது. நான் 90 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து சர்ச் பண்ணி இந்த இடத்துக்கு ரீச் ஆக. ஸோ நம்மளோட பைனரி சர்ச் ட்ரீயோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா O of log n. அண்ட் வந்து இந்த சம் இன்புட்டை பொறுத்து வந்து இந்த ட்ரீ வந்து இந்த O of log n வந்து அந்த ரூலை வந்து வயலேட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து log n டைம்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு எலமெண்ட்டையும் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வயலேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஏவிஎல் ட்ரீக்கு போகிறோம். அண்ட் வந்து இந்த ஏவிஎல் ட்ரீயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பேலன்சிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இதில் பேலன்சிங் ஃபேக்டரில் வேல்யூஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா -1 0 ஆர் வந்து 1 இருக்கலாம். இந்த மூணும் இருந்துச்சுன்னா அது வந்து பேலன்சிங் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அண்ட் வந்து பேலன்சிங் ஃபேக்டரோட ஃபார்முலா என்னென்னா ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப் ட்ரீ மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட் சப் ட்ரீ. அண்ட் வந்து ஹைட் வந்து ஒன்றும் இல்லை, அந்த ட்ரீயில் வந்து லாங்கஸ்ட் பாத்தை தான் வந்து நம்ம வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம், லாங்கஸ்ட் பாத். ஓகேவா? அண்ட் வந்து ஏவிஎல் ட்ரீயில் வந்து ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ஒரு 4 ரொட்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா LL RR, இது தனி ஒரு ரொட்டேஷன், இது தனி ரொட்டேஷன். ஸோ நான் ரெண்டுமே சேமாக இருந்துச்சு ஏன்னா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால் LL RR இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் ரொட்டேஷன். அண்ட் வந்து RL ஆர் LR இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டபுள் ரொட்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இந்த சிங்கிள் ரொட்டேஷன் டபுள் ரொட்டேஷனை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு 3 நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரைட் சைடில் ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அது வந்து RR ரொட்டேஷன். அண்ட் வந்து இந்த ட்ரீயில் பாருங்கள், இது வந்து லெஃப்ட் சைடில் போகுதா, ஸோ இது லெஃப்ட். ஸோ இது வந்து LL ரொட்டேஷன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் RR, இப்படி இருந்தால் LL. அண்ட் வந்து சிங்கிள் ரொட்டேஷனில் வந்து 2 கான்ஸ்டன்ட் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சும்மா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக K1 அண்ட் K2 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் ரொட்டேஷனாக இருந்துச்சுன்னா 2 கான்ஸ்டன்ட் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், தட் இஸ் K1 அண்ட் K2. அண்ட் வந்து டபுள் ரொட்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 3 நோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஒரு பார்ட் காணும். ஸோ இந்த மாதிரி இருக்கா, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா. ஸோ இது வந்து என்ன சைட், ரைட் சைட். அண்ட் இங்கே முடிகிறது வந்து லெஃப்டில் முடியுது. ஸோ இது வந்து LR அண்ட் வந்து இது வந்து RL, ரைட்ஸ் லெஃப்ட் சைட், சாரி LR லெஃப்ட் சைட். அண்ட் முடிகிறது வந்து ரைட் சைடில் முடியுது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 3 கான்ஸ்டன்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், K1 அண்ட் K2 அண்ட் K3. ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கன்ஃபியூஷன் பண்ணாது. ஸோ இந்த திங்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாக வந்து இன்சர்ட்டை வந்து அழகாக முடிச்சிடலாம், எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து மிஸ்டேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரொட்டேஷனில் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு சம் இன்புட் வேல்யூஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த வந்து ஒரு வேல்யூவும் வந்து ட்ரீ வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன், இன்சர்ட் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட் நோடு எப்போவுமே வந்து ரூட் நோடாக எடுப்போம். அண்ட் வந்து இப்போ வந்து இன்சர்ட்டை வந்து
அண்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா, பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு நோடையும் வந்து ட்ரீயாக வந்து ஃபார்ம் பண்ணுறப்ப வந்து என்ன பண்ணணும்னா பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த நோடுக்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி போடணும், இல்லை அப்படின்னா 0ன்னு போடணும். ஸோ பேலன்சிங் ஃபேக்டர் வந்து -1, 0 ஆர் 1 இருக்கலாம்னு சொன்னேன். ஸோ இங்கே 0 இருக்குது, தேர் இஸ் நோ ரொட்டேஷன்ஸ். ஓகேவா? எப்போவுமே ஃபஸ்ட்டு நோடுக்கு வந்து எந்த ரொட்டேஷனுமே இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நோட் அப்படின்றதுனால. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் 15 வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ 10 வந்து இருக்குது. ஸோ 15 வந்து 10ஐ விட பெருசு. ஸோ ரைட் சைடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். அண்ட் வந்து அகெயின் இங்கேயும் ஒரு நோடையும் இது பண்ணும்போதும் நம்ம இங்கே பேலன்சிங் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எப்போயுமே வந்து பாட்டம்லேருந்து வந்து டாப்க்கு போங்க. ஓகே, அண்ட் வந்து இப்போ பாருங்கள். ஸோ 15க்கு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து எந்த நோடுமே இல்லை. ஸோ 0. அண்ட் வந்து இந்த 10க்கு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் எந்த நோடுமே இல்லை. ஸோ 0 அண்ட் வந்து மைனஸ். ஸோ ஹைட் ஆஃப் லெஃப்ட் சப்ட்ரீ அண்ட் ஹைட் ஆஃப் ரைட் சப்ட்ரீ தான் ஃபார்முலா. ஸோ ரைட் இந்த 10ன்ற நோடுக்கு ரைட் சைடில் ஒரு நோடு இருக்குது. ஸோ ஒரே ஒரு நோடு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 0 - 1 இஸ் -1. ஸோ இங்கேயும் வந்து நோ ரொட்டேஷன்ஸ் பிகாஸ் வி கெட் தி -1. ஸோ நோ ப்ராப்ளம். 0 -1 1 இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். அண்ட் வந்து நம்ம வந்து ஃபர்தர் நோட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் வந்து 20. இப்போ வந்து 20 வந்து 15க்கு ரைட் சைடில் வரும். ஏன்னா 15ஐ விட 20 பெருசு. ஸோ நம்ம இங்கேயும் வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணணும். ஸோ 0 லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ 0 அண்ட் ரைட் சைடில் ஒரே ஒரு ட்ரீ இருக்குது, ஹைட் இருக்குது. ஸோ வந்து 0 - 1 இஸ் 1. அண்ட் வந்து இங்கே 10க்கு பாருங்கள், 10க்கு வந்து லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, 0. அண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா லாங்கஸ்ட்டு பாத். ஸோ இதுதான் வந்து அந்த லாங்கஸ்ட்டு பாத். ஓகேவா? ஸோ ரைட் சைடில் 1 and 2 இருக்குது. ஸோ 2 பாத் கனெக்ட் ஆகுதா? ஸோ 1 and 2 இருக்குது. ஸோ 0 - 2 is 2. இங்கே பாருங்கள், நம்மளோட இது வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து 1 -1 ஆர் வந்து 0 இருக்கலாம். ஸோ இங்கே வந்து ஐ கெட் 2. ஸோ இங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொட்டேஷன்ஸ் வந்து இங்கே வந்து அக்கர் ஆகுது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ரொட்டேஷன் பண்ணணும். பேலன்சிங் ஃபேக்டர் அக்கர் ஆகுது. ஸோ வந்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒன் திங் வந்து நம்ம வந்து எங்கே வந்து நோடை வந்து இந்த ட்ரீல எங்கே வந்து கடைசியாக வந்து நோடை இன்சர்ட் பண்ணணும் 20ன்ற ஒரு வேல்யூவை. ஸோ இந்த ட்ரீல வந்து ரைட் சைடில் நான் இன்சர்ட் பண்ணனா. ஸோ இங்கே ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே வந்து ஸோ இங்கேயும் ரைட் சைடு. ஸோ இதை வந்து K1ன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து K2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ரைட் சைடா. ஸோ இங்கே ரைட் சைட் அண்ட் இங்கேயும் வந்து ரைட் சைடில் பண்ணியிருக்கேன். இது என்ன ரொட்டேஷன் பாருங்கள், ஆர்ஆர் அப்படின்னா வந்து இட்ஸ் வந்து சிங்கிள் ரொட்டேஷன். நான் என்ன சொல்லியிருக்கேன், சிங்கிள் ரொட்டேஷனுக்கு வந்து K1 and K2 வந்து 2 வேரியபிள் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா. ஸோ எங்கே அக்கர் ஆச்சோ அதை வந்து K1 அப்படின்னு இங்கே தானே அக்கர் ஆச்சு நம்மளுக்கு. ஸோ இங்கே வந்து K1ன்னு சொல்லணும். அண்ட் வந்து அதுக்கு கீழே இருக்கிற நோடை வந்து ஸோ அதை வந்து K2ன்னு சொல்லணும். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா இங்கே வந்து சிங்கிள் ரொட்டேஷன் அக்கர் ஆயிருக்கா. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து K2வை மேலே போடணும், K1னை கீழே போடணும். K2 மேலே, K1 கீழே. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, K2 மேலே. ஸோ ஃபார்ம் பண்ணுறேன், இங்கேயே ஃபார்ம் பண்ணுற பாருங்கள். ஸோ K2 மேலே போடணும்னு சொல்லியிருக்கேன்னா, K2 மேலே போடணும். 10க்கு பதிலாக K2வை மேலே போடணும். அண்ட் வந்து K1 வந்து கீழே வரணும். அண்ட் வந்து அந்த 20 வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சேம் பிளேஸ்லேயே போட்டுக்கோங்க, ரைட் சைட்லேயே. ஸோ இங்கேயும் வந்து செக் பண்ணி பாருங்கள், 15 வந்து 10ஐ விட லெஸ்ஸர் தான். ஸோ அதனால் லெஃப்ட் சைடு இருக்குது. 15 வந்து 20 வந்து 15ஐ விட கிரேட்டர். ஸோ அதனால் வந்து அது ரைட் சைடில் இருக்குது. அண்ட் அகெயின் இதை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த நோடுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் எதுவுமே இல்லை, 0. சேம் இங்கேயும் 0. இந்த நோடுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 1 இருக்குது, ரைட் சைடில் 1 இருக்குது. 1 - 1 இஸ் 0. ஸோ இங்கே எந்த பேலன்சிங் ஃபேக்டரும் அக்கர் ஆகல. ஸோ வி கேன் மூவ் ஃபர்தர். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வேல்யூஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 9 இன்சர்ட் பண்ணணும் நம்ம. ஸோ இது அப்படியே எழுதிக்கோங்க இந்த ட்ரீயை. ஸோ நம்ம 9 வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். 9 வந்து 15 விட வந்து லெஸ்ஸர். ஸோ அண்ட் வந்து 10 விடவும் லெஸ்ஸர். ஸோ லெஃப்ட் சைடில் போட்டுக்கலாம். ஸோ இங்கேயும் வாங்க பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணலாம். ஸோ 0 0 அண்ட் வந்து லெஃப்ட் சைடில் 1 இருக்குது, ரைட் சைடில் எதுவுமே இல்லை. 0 0 - 1 is 0. அண்ட் வந்து இங்கே வந்து 2 பாத் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் 2 இருக்குது அண்ட் ரைட் சைடில் 1 இருக்குது. 2 - 1 is 1. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு எந்த பேலன்சிங் ஃபேக்டரும் அக்கர் ஆகலை. ஸோ அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணலாம் வாங்க. நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 5 வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரீ அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ஓகே, 5 வந்து எங்கே வரும் அப்படின்னா 9க்கு வந்து லெஃப்ட் சைடு வரும். ஏன்னா அது 9 விடையும் வந்து லெஸ்ஸர் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே வந்து செக் பண்ணலாம் வாங்க பேலன்சிங் ஃபேக்டர். ஒரு வாட்டியும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ 1 - 0 is 1. இங்கே வந்து 2 இருக்குது. லெஃப்ட் சைடில் 2 இருக்குது அண்ட் ரைட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ 2 - 0 is 2. இங்கே பார்த்தீங்களா எனக்கு 2 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன அக்கர் ஆகுது அப்படின்னா பேலன்சிங் ஃபேக்டர் வந்து அக்கர் ஆகுது. ஸோ நான் வந்து எங்கே கடைசியாக வந்து நோடை வந்து இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னு பார்க்கணும். நான் என்ன நோடு இன்சர்ட் பண்ணேன்? இன்சர்ட் 5 இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நான் எங்கே பண்ணியிருக்கேன்? லெஃப்ட் சைடில் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே பண்ணேன்? இந்த மெயின் ரூட் நோடை பாருங்கள். ரூட் நோடில் லெஃப்ட் சைடில் இங்கே லெஃப்ட் பண்ணனா. ஸோ இது என்ன ரொட்டேஷன்? எல்எல் அப்படின்னா சிங்கிள் ரொட்டேஷன். சிங்கிள் ரொட்டேஷன்னா 2 கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். தட் இஸ் K1 அண்ட் K2. எங்கே அக்கராச்சோ அதை வந்து K1ன்னு சொல்கிறேன். அதுக்கு கீழே இருக்கிற நோடை வந்து நான் K2ன்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய இதுவே என்ன அப்படின்னா K1 K2 வந்துச்சு அப்படின்னா K2வை மேலே போடணும் அண்ட் K1 வந்து அதுக்கு கீழே போடணும். ஓகேவா? நம்ம இந்த ட்ரீஎஃப் வந்து ஃபார்ம் பண்ணலாமா? ஸோ நான் இதுக்கு இங்கேயே ஃபார்ம் பண்ணுறேன் பக்கத்துலேயே. ஸோ 15 K2வை வந்து மேலே போடணும். K2வை வந்து மேலே போட்டுட்டேன் அண்ட் வந்து 20 இங்கே அப்படியே போட்டுக்கோங்க இந்த 20யை. அண்ட் வந்து வாங்க K1னை வந்து நான் கீழே போடணும்னு சொன்னேன்னா. ஸோ வந்து இங்கே போடணும் 10. நான் வந்து ஏன் வந்து இங்கே வந்து 10 போடுறேன் அப்படின்னா 9 விட வந்து 10 வந்து 9 விட வந்து கிரேட்டர். ஸோ அதனால் வந்து ரைட் சைட் போடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள் K2 மேலே போட்டேன், K1 வந்து கீழே போடுறேன். அந்த 5 வந்து ஆஸ் யூஷுவல் சேம் இடத்துல போடுறேன். அண்ட் வந்து இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள் 15 வந்து 20 வந்து லெஸராக கிரேட்டரான்னு பாருங்கள். இதையும் செக் பண்ணணும். ஓகேவா? கரெக்டாக இருக்குது. அண்ட் வந்து 15 வந்து 9 விட வந்து கம்மி. ஸோ அதனால் லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் 5 வந்து 9 விட கம்மி. ஸோ 5 வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் வந்து 10 வந்து 9 விட கிரேட்டர். ஸோ அதனால் அது வந்து ரைட் சைடில் இருக்குது. ஓகேவா? அண்டு வாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணணும். ஸோ 0 0 0 1 - 1 is 0. ஸோ இங்கே 1 வந்து இந்த பக்கம் வாங்க. இங்கே வந்து 2 பாத் இருக்குது. ஸோ நான் பென்சில் எழுதுகிறேன். ஸோ இந்த பாத் எடுக்கலாம் ஆர் வந்து இந்த பாத் எடுக்கலாம். ஸோ ரெண்டுமே 2 2 அப்படின்னு தான் வருது. ஸோ எது லாங்கஸ்ட்டு பார்த்தோ அதை எடுக்கணும். ஸோ வந்து நான் இதுவும் எடுத்துக்கிறேன். ஸோ 2 பாத் இருக்குது 2. அண்ட் வந்து ரைட் சைடில் ஒன்றே ஒன்று இருக்குது. 2 - 1 is 1. ஓகேவா? இங்கே வந்து பேலன்சிங் ஃபேக்டர் அக்கர் ஆகுதா? இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நோடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இன்சர்ட் வந்து 16 பண்ணணும். கொஷனையும் பார்த்துக்கோங்க. நான் 5 பண்ணணும் அண்ட் வந்து இப்போ வந்து 16 வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம கடைசியாக ஃபார்ம் பண்ணது. ஸோ இதை வந்து அப்படியே வந்து எழுதணும். ஸோ 15 9 20. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா? இந்த வேல்யூஸ் இங்கே பக்கத்தில் எழுதிக்கோங்க. அப்போ தான் வந்து கன்ஃபியூஷன் ஆகாது எதுக்கப்புறம் என்னென்ன நோட்ஸ் இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ 16 வந்து இன்சர்ட் பண்ண போகிறோமா? 16 வந்து 15 விட கிரேட்டர். ஸோ ரைட் சைடு வரும். அண்ட் வந்து 20 விட வந்து லெஸர். சாரி அகைன் இங்கே 20 போட்டேன். ஓகே, இங்கே வந்து 20 விட வந்து 16 வந்து லெஸர். ஸோ அதை வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைட் போடலாம். சாரி கைஸ், இங்கே நான் 20 தெரியாமல் எழுதிட்டேன். ஓகே, 16 வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணலாம்.
ஸோ 0 0 நமக்கு இதெல்லாம் வந்து தனியாக இருந்துச்சுன்னா அது லீஃப் நோடு அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே. அண்ட் இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து 1 ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் 1 ரைட் சைடில் 1. ஸோ 1 - 1 இஸ் 0. அண்ட் வந்து இந்த நோடுக்கு வந்து செக் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் ஒரு நோடு இருக்குது, ரைட் சைடில் எந்த நோடுமே இல்லை. ஸோ 0. 1 - 1 இஸ் 1. அண்ட் வந்து இங்கே பாருங்கள், லாங்கஸ்ட் பாத் வந்து நான் இதையும் எடுத்துக்கிறேன். ஸோ 2 இருக்குது. 2 மைனஸ் இங்கேயும் இதையும் எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் லாங்கஸ்ட் பாத். ஸோ 2 - 2 இஸ் 0. இங்கேயும் வந்து நமக்கு எந்த வந்து பேலன்சிங் ஃபேக்டரும் அக்கர் ஆகலை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியது வந்து 17. ஸோ மேலே இருக்கிற ட்ரீ நான் அகைன் எழுதிக்கிறேன். 20 5 10. ஓகே, லெஃப்ட் சைடில் 16 இருக்குது. இப்போ வந்து 17 பாருங்கள், 15 சைடு தான் வரும். ஏன்னா 17 வந்து 15 விட பெருசு. ஸோ ரைட் சைடில் வருது. அண்ட் 20 விட 17 பெருசு. சாரி, 17 வந்து ஸ்மால். ஸோ லெஃப்ட் சைடில் வருது. பட் ஆனால் 16 விட வந்து 17 வந்து பெருசு. ஸோ ரைட் சைடில் வருது. ஸோ இங்கே நம்ம பேலன்சிங் ஃபேக்டர் செக் பண்ணலாம். ஸோ லீஃப் நோடில் இருக்கிறது எல்லாமே 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே வாங்க, லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, 0. அண்ட் ரைட் சைடில் ஒன்று இருக்குது. ஸோ 0 - 1 இஸ் 1. அண்ட் வந்து இங்கே போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கிற இடத்துலலாம் போட்டுருங்க. 1 - 1 இஸ் 0. அண்ட் வந்து ரைட் சைடில் லாங்கஸ்ட் பாத் வந்து இந்த 2 நோட். ஸோ 2 நோடு இருக்குது லாங்கஸ்ட் பாத் லெஃப்ட் சைடில். பட் நான் ரைட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ 2 - 0 இஸ் 2. ஸோ இங்கே வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து அக்கர் ஆகுது, ஏன்னா I get 2. ஓகேவா? இப்போ வந்து பார்க்கலாம் எங்கே வந்து நம்ம நோடை வந்து லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா, ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ரைட் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது லெஃப்ட் வருதா, இந்த நோடு வந்து லெஃப்ட்டு, இந்த நோடு வந்து ரைட்டில் இருக்கா. ஸோ இது லெஃப்ட், இது ரைட். ஆரல் ரொட்டேஷன் வந்து ஆரல் இருக்குது. ஸோ ஆரல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டபுள் ரொட்டேஷன். எங்கே வந்து அக்கர் ஆச்சோ அதை வந்து K1ன்னு போடுங்க. அதுக்கு கீழே இருக்கிறத K2, அதுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து K3ன்னு போடணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ டபுள் ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா K1 K2 K3 வந்து ஒரு 3 கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள் இருக்கா. இதில் என்ன டபுள் ரொட்டேஷனில் என்ன சிம்பிள் திங் அப்படின்னா, K3யை மேலே போடணும், K1 கீழே போடணும். இதுதான் வந்து லாஜிக். டபுள் ரொட்டேஷன் அப்படின்னா K1 K2 K3 இருக்கும். K3யை மேலே போடணும், K1 கீழே போடணும். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சிங்கிள் ரொட்டேஷன் இருந்ததுன்னா K2வை மேலே போட்டுட்டு K1 கீழே போடுவோம். டபுள் ரொட்டேஷன்னா K3யை மேலே போட்டுட்டு K1 கீழே போடுவோம். ஸோ டோன்ட் கெட் எனி கன்ஃபியூஷன்ஸ். ஓகே. அண்ட் வந்து வாங்க நம்ம ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். நான் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற டயக்ராம் வந்து அகெயின் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 20ல் வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து அக்கர் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து 3 கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், K1 K2 K3. ஓகே. இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து நோடை வந்து எங்கே இன்சர்ட் பண்ணேன் 17 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோடுக்கு லெஃப்ட் சைட், பட் இங்கே வந்து ரைட் சைட் வருது இல்லையா. ஸோ LR அப்படின்னா வந்து டபுள் ரொட்டேஷனா. ஸோ அதனால் வந்து நான் 3 இதுவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஓகே, வாங்க நம்ம வந்து ட்ரீ வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 15 வரும். அண்ட் வந்து இங்கே வந்து 9. ஸோ இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா K3யை மேலே போடணும். K3 இஸ் அட் 17. அண்ட் இங்கே வந்து 16 வரும். அண்ட் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 20 வரும். K1 வந்து கீழே போடணும். ஸோ 17க்கு ரைட் சைடில் தான் 20 போடணும், பிகாஸ் வந்து 20 வந்து கிரேட்டர். ஓகே வாங்க இப்போ வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து செக் பண்ணலாம். ஸோ லீஃப் நோடுக்கு எல்லாமே வந்து 0ன்னு போட்டிருக்கோங்க. இங்கே வந்து 1 - 1 = 0, 1 - 1 = 0. இங்கே வந்து லாங்கஸ்ட் பாத் வந்து 2. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ 0. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா 8 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஓகே வாங்க நம்ம வந்து இருக்கிறத ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். 15 9 17. ஓகே, இப்போ வந்து 8 வந்து எங்கே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா 9க்கு வந்து லெஸ்ஸர் அண்ட் வந்து 5 விட கிரேட்டர் 8.
ஸோ இங்கே வந்து ரைட் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பேலன்சிங் ஃபேக்டர் வந்து ஒரு வாட்டியும் வந்து நம்ம செக் பண்ணணும். அண்ட் வந்து லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, பட் ரைட் சைடில் 1 இருக்குது, -1. அண்ட் வந்து 1 - 1 = 0. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ 2 - 1 is 1. ஸோ இந்த ஃபைனல் ரூட் நோடுக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட லாங்கஸ்ட் பாத் அப்படி பார்த்தீங்கன்னா 3. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2. இந்த 2 எடுக்கலாம் ஆர் வந்து இந்த 2 எடுக்கலாம். ஸோ ரெண்டுமே 2 இருக்கிறதுனால நான் வந்து இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஸோ 1 வரும். ஸோ இங்கே ஏதாச்சும் பேலன்சிங் ஃபேக்டர் அக்கர் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே அக்கர் ஆகலை. ஸோ 2 அதாவது வந்து 1 -1 0 வந்ததுன்னா நோ ப்ராப்ளம், லீவ் இட். அதை தவிர வேறு ஏதாச்சும் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பேலன்சிங் ஃபேக்டர் வந்து அங்கே வந்து எந்த நோடுக்கு வந்து அக்கர் ஆகுதோ அங்கே வந்து நம்ம வந்து அதை வந்து ரொட்டேஷன் பண்ணி சிங்கிள் ரொட்டேஷன் ஆர் டபுள் ரொட்டேஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து பேலன்சிங் ஃபேக்டர் இல்லாமல் இருக்கிற மாதிரி வந்து நம்ம கொண்டு வரணும் ட்ரீயை. ஓகேவா? இப்போ இங்கே எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் 6. இன்சர்ட் பண்ணணும் 6. ஸோ இப்போ வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன் ட்ரீயை. எப்போவுமே வந்து இருக்கிறத ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணுங்கள் எந்த நோடை வந்து எந்த சைட் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றத. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நோ கன்ஃபியூஷன்ஸ், எந்த கன்ஃபியூஷன்ஸுமே வராது. ஸோ இந்த மாதிரி வந்து டைம் எடுத்தாலும் ஒரு இதுவாக வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து பார்க்குறவங்களுக்கும் வந்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஓகே, வாங்க. இப்போ வந்து 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 விட லெஸ்ஸர், 5 விட கிரேட்டர், பட் 8 விட லெஸ்ஸர் 6. ஓகேவா? இப்போ வாங்க பேலன்சிங் ஃபேக்டர் செக் பண்ணலாம். எப்போவுமே லீஃப் நோடுக்கு எல்லாமே 0ன்னு போட்டுருங்க சிம்பிளாக. அண்ட் இங்கே வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடு 1, ரைட் சைடு வந்து எதுவுமே இல்லை, 1 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை, பட் ரைட் சைடில் 2 நோடு இருக்குது, லாங்கஸ்ட் பாத் -2. ஸோ எங்கே வந்து பேலன்சிங் ஃபேக்டர் அக்கர் ஆகுது? ஸோ 5 அப்படின்ற நோடில் வந்து பேலன்சிங் ஃபேக்டர் அக்கர் ஆகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மெயின் திங் என்ன பார்க்கணும் அப்படின்னா நான் எங்கே வந்து நோடை வந்து இன்சர்ட் பண்ணேன். என்ன நோடு இன்சர்ட் பண்ணேன்? 6. எங்கே பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8ன்ற நோடுக்கு லெஃப்ட் சைட் பண்ணேன். ஸோ இங்கே தான் எனக்கு அக்கர் ஆச்சு இல்லையா பேலன்சிங் ஃபேக்டர். ஸோ இங்கே வந்து ரைட் சைடில் வந்து நான் வந்து 8 இருக்குது. அண்ட் வந்து இங்கே வந்து அப்புறம் தான் இங்கே வருது 6. இப்படி தானே நான் இன்சர்ட் பண்ணேன் 6. 5லேருந்து 8 அண்ட் 8லேருந்து தானே இங்கே வந்தேன். ஸோ வந்து ஆர்எல் ரொட்டேஷன் வந்திருக்கு. ஸோ ஆர்எல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் டபுள் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? K1 எங்கே அக்கராச்சோ அதை K1, அதுக்கு கீழே இருக்கிற நோட K2, அண்ட் அதுக்கும் கீழே இருக்கிற நோட வந்து K3ன்னு சொல்லி நம்ம வந்து சொல்வோமா? 3 கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமா? ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ட்ரீயை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 9 வரும் அண்ட் ரைட் சைடில் வந்து 10 வரும். ஸோ இங்கே வந்து 17 அப்படின்ற நோடு வரும் அண்ட் இங்கே வந்து 16. ஸோ திஸ் சைட் வந்து 20. ஓகே, இப்போ வந்து K3யை வந்து நம்ம இங்கே போடணும்னு சொல்லியிருக்கேனா, மேலே போடணும்னு சொல்லியிருக்கேனா? இங்கே பாருங்கள், K3 மேலே போடணும் அண்ட் வந்து K1 கீழே போடணும். K1 என்னது? 5. 5ஐ விட என்னது? 6. 6 வந்து 6 இங்கே இருக்குது, பட் 5 வந்து 6ஐ விட வந்து லெஸர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை லெஃப்ட் சைட் போடணும். ஸோ ரிமைனிங் இருக்கிற நோட் வந்து 8 தான். ஸோ 8 வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா நோடும் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வாங்க பேலன்சிங் ஃபேக்டர் வந்து நம்ம அகெயினும் செக் பண்ணணும், எல்லா டைமும் செக் பண்ணணும். எங்கேயும் அக்கர் ஆகலை அப்படின்னா தான் நம்ம விட்டுறணும். எப்போவுமே லீஃப் நோடுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 0 போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வாங்க 1 - 1 is 0, 1 - 1 = 0. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது, லாங்கஸ்ட்டு பார்த்து தான் எடுக்கணும். 2 - 1 is 1. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 நோட்ஸ் இருக்குது, ரூட் நோடுக்கும் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 3 - 2 is 1. ஸோ ஏதாச்சும் பேலன்சிங் ஃபேக்டர் அக்கராக இருக்கா? இல்லை. நம்ம லாஸ்ட்டு இன்சர்ஷன் வந்து 6. அவ்வளோதான், நம்மளுடைய கொஷின் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்சர்ஷன் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து சிம்பிளாக வந்து ஏவிஎல் ட்ரீயில் இன்சர்ஷன் பண்ணணும். அண்ட் வந்து நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் சர்ச்சிங் அண்ட் டெலிஷன் பற்றி போடுறேன், ஏவிஎல் ட்ரீ. அண்ட் வந்து ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப லென்த்தாக இருக்கும் அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அண்ட் வந்து இதே மாதிரி சம்ஸ் வந்து நிறைய நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எப்படி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you in the next video. Bye friends.